ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெய் தான் உருக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் ஆடையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வாங்கினாலுமே அதை காய்ச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு மீத பாலை காய்ச்சி வச்சுருவேன். காய்ச்சி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டோம்னா மேலேயே ஆடை விழுந்துடும். அது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சா தான் ஆடை நல்லா கட்டியாக இருக்கும். நமக்கு இத்துணூண்டு பால் தானே காய்ச்சிரும், வேண்டாம் தூக்கி எரிஞ்சிருவோன்ட்டு வடிகட்டி கீழே போடுறத விட கொஞ்சமாக இத்துணூண்டாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் சேர்த்து வைக்கலாம். இது சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு பாக்ஸ் நிறையா வந்ததும் நல்லா உருக்குறதுக்கு வீட்டிலேயே நம்ம கையாலேயே நம்ம ரெடி பண்ணால் நெய்யின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் வாசனையும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் உருக்கி செய்கிறது நெய் வாசனை நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் உருக்குறதுக்கு. இவ்வளோ நாளும் நான் மீதி உருக்கி எடுக்கிறப்போ கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் முருங்கை இலை இருந்தது, அதனால் முருங்கை இலை உருவி வச்சுருந்தேன். இல்லை அலசி உதறிட்டு வச்சிட்டோம்னா அந்த நெய் நல்லா உருக்கிட்டு இறக்குறப்பமா முருங்கை இலையை போட்டு இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.